நடிகர் நாகேஷ் வந்து தமிழ் சினிமாவோட தனித்துவமான நபர் அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனா நடிகர் நாகேஷோட இடத்த இன்னொருத்தரால பூர்த்தி செய்யவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நடிகர் நாகேஷோட நடிப்பு வந்து தனித்துவமா இருக்கும். சொல்ல போனா நடிகர் நாகேஷே மாதிரி இன்னொரு நபரை வந்து தமிழ் சினிமா பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுதான் உண்மையா இருக்கும். அந்த வகையில நடிகர் நாகேஷ் பத்தின சுவாரஸ்யமான தகவலை வந்து நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிடலாம். அது மட்டும் இல்லாம நடிகர் நாகேஷ் வந்து சம்பள பாக்கி வாங்குறதுல ரொம்பவே கராரா இருப்பாராம். அதாவது சம்பள பாக்கி கொடுக்கல்ட்டா அதை எப்படியாவது வாங்கிட்டு தான் மற்ற வேலைகளை பார்ப்பாராம். அப்படி என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம விரிவா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் எத்தனையோ காமெடி நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் வந்திருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் விட தனித்துவமானவர் அப்படின்னு சொன்னா அது நடிகர் நாகேஷ சொல்லலாம். ஏன்னா இவரோட நடிப்பு வந்து எல்லாத்தையும் விட தனித்துவமா பக்காவா இருக்கும். அதாவது எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி போய் நடிப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட கதாபாத்திரத்துல செட் ஆகி நல்லாவே நடிப்பாரு. அதை பார்க்கறதுக்குமே அவ்வளோ அழகா இருக்கும். சொன்ன மாதிரி எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அதுல வந்து பக்காவா நடிச்சு கொடுப்பாரு. காமெடி கதாபாத்திரமா இருக்கட்டும், குணச்சித்திர கதாபாத்திரமா இருக்கட்டும், அது மட்டும் இல்ல வில்லன் கதாபாத்திரமா இருக்கட்டும், எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அந்த கதாபாத்திரத்துல நல்லா பக்காவா நடிப்பார் அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனா நடிகர் நாகேஷை மாதிரி இன்னொருத்தரால நடிக்கவே முடியாது. ஏன்னா அவரோட உடல் மொழியா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜ், அது மட்டும் இல்லாம பேச்சுக்கள், டைலாக் டெலிவரி, இது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நடிகர் நாகேஷை மாதிரி யாராலையுமே நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றதுதான் உண்மையா இருக்கும். நடிகர் நாகேஷ் வந்து மனமுள்ள மருதாரம் அப்படின்ற படத்துல தான் முதல்ல நடிச்சிருந்தாரு. இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெறல. அதனால அந்த அளவுக்கு வந்து நாகேஷால வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் நெஞ்சில் ஒரு ஆலயம் அப்படின்ற படத்துல வந்து நடிகர் நாகேஷ் நடிச்சிருந்தாரு. இந்த படம் ஓரளவுக்கு அவருக்கு வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது, ஓரளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நடிகர் நாகேஷ் வந்து மக்கள் கிட்ட சென்றடைஞ்ச கதாபாத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சர்வர் சுந்தரம் படம் தான். இந்த படம் வந்து நடிகர் நாகேஷுக்கு நல்லாவே பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அப்புறம் வந்து திருவிளையாடல் படத்துல வந்து நடிகர் நாகேஷ் நடிச்சிருந்தாரு. அதுவும் சிவாஜி கணேசனுக்கு போட்டியா நடிச்சிருந்தாரு. இந்த படம் வந்து நல்ல பரபரப்பா ஓரளவுக்கு நல்லா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதாபாத்திரத்துல வந்து நாகேஷ் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சிவாஜி கணேசனுக்கு போட்டியா நடிச்சிருந்ததுனால அவரை விட நல்லாவே நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் வந்து நிறைய பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல நடிச்சாரு. சொல்ல போனா பட்டினத்தில் பூதம், தில்லான மோகலாம்பாள் அப்படின்னு நிறைய படங்கள்ல நாகேஷ் நடிச்சாரு. அவரோட காமெடி கதாபாத்திரம் வந்து அந்த டைம்ல நல்லாவே பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நிறைய படங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி காமெடி கதாபாத்திரம் மட்டுமே இல்லாம குணச்சித்திர வேடங்கள்லயுமே நம்ம நாகேஷ் வந்து கலக்கிட்டு வந்தாரு. சொல்ல போனா சென்டிமெண்ட் கதாபாத்திரத்துல ரொம்பவே பக்காவா நடிப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட சென்டிமெண்ட் காட்சிகளை பார்க்கும்போது நம்மளையே அள வச்சிருவார். அவரோட காட்சிகள், அதாவது அவர் அழக்கூடிய காட்சிகள்ல பாக்குற நம்மளையுமே சேர்த்து அள வச்சிருவாரு. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்துல ஊறி போய் நடிப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த இடத்த வந்து மற்றவங்களால பூர்த்தி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்படி காமெடி குணச்சித்திர வேடம் அப்படின்னு நடிச்சிட்டு வந்த நாகேஷ் வந்து வில்லன் கதாபாத்திரத்திலையுமே பட்டையை கிளப்பினாரா அப்படின்னு சொல்லலாம். கமலோட அபூர்வ சகோதரர்கள் படத்துல வந்து நடிகர் நாகேஷ் வந்து வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இந்த கதாபாத்திரத்துல வந்து ரொம்பவே நல்லா மிரட்டி இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ அதுதான் அங்க நடிச்சிருப்பாரு. கொஞ்சம் வில்லன் கதாபாத்திரத்துல தான் நடிச்சிருப்பாரு. அதுவுமே மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. வில்லான் கதாபாத்திரத்தையுமே தனக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ அந்த கேரக்டரை அப்படியே வெளிக்காட்டுவார் நாகேஷ். அதனால மக்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரா வலம் வந்தாரு நடிகர் நாகேஷ். நடிகர் நாகேஷ் வந்து திரையில மட்டும் இல்ல நிஜ வாழ்க்கையிலுமே நல்லா காமெடி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீன் பேப்பர்ல எழுதி கொடுத்தது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா டைலாக்குமே அவர் வந்து ஷூட்டிங் டைம்ல ஆன் ஸ்பாட்ல பேசுவாராம். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காமெடி காட்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த சீன் பேப்பர்ல ஒரு டைலாக் இருந்துச்சுன்னா அந்த டைலாக்கை தவிர்த்து அந்த இடத்துக்கு எந்த டைலாக் தேவைப்படுதோ அதை வந்து ஓனாவே வந்து நாகேஷ் வந்து சொல்லுவாராம். ஏன்னா அந்த டைலாக் வந்து அந்த இடத்துக்கு தேவைப்படக்கூடியதா இருக்கும். அந்த டைலாக் வந்து திரையில பார்த்து நிறைய பேர் சிரிச்ச காட்சிகளுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நாகேஷ் வந்து நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாரு. குறிப்பா சொல்ல போனா மகளிர் மட்டும் படத்துல வந்து ஒரு ஒரு இறந்த ஒரு பிணமா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல வந்து நாகேஷ். ஆனா அவர்ல வந்து அந்த படத்துல அவருக்கு எந்த காட்சிகளுமே பேசுற மாதிரியோ
உடல் அசைவுகள் இருக்கிற மாதிரியே இருக்காது. பட் இருந்தாலுமே அந்த கதாபாத்திரத்தையுமே அவ்வளோ பக்காவா நடிச்சு கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவருக்கு வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே காமெடி காட்சிகளா தான் இருக்கும். அதாவது மகளிர் மட்டும் படம் வந்து ஃபுல்லாவே காமெடி படமா தான் இருக்கும். அதுல குறிப்பா வந்து நாகேஷ் வரக்கூடிய, அதாவது இறந்த பிணமா வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே அவ்வளோ காமெடியா இருக்கும். அதாவது இன்ஸ்பெக்டர் கூட சண்டை போடுற காட்சியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பஸ்ல போயிட்டு இருக்கும்போது டிக்கெட் எடுக்கக்கூடிய காட்சியா இருக்கட்டும், அது இல்லாம ரூம்ல கொண்டு போய் வைக்கிற காட்சி, இது எல்லாமே அவ்வளோ காமெடியா இருக்கும். இப்ப பார்த்தா கூட அந்த காட்சிகளை பார்த்தா அவ்வளோ சிரிப்பா இருக்கும். அந்த மாதிரி எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே அவர் அவரோட வேலையில பூர்த்தியா பண்ணி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நடிகர் நாகேஷ் வந்து இன்னொன்னு பண்ணுவாராம். அதாவது சம்பள பாக்கி வச்சா அதை வந்து கண்டிப்பா வாங்காம விடவே மாட்டாராம். அது என்னன்னா, அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போகப்போ அந்த டேட்டுக்கான சம்பளத்தை கொடுக்கலட்டா கண்டிப்பா அந்த படத்தை ஃபுல்லாவே நடிச்சு முடிச்சிருவாராம். அந்த டைம்ல காசை பத்தி எதுவுமே கேட்டுக்கவே மாட்டாராம். அதாவது எனக்கு சம்பளத்தை கொடுங்க, என்னோட சம்பள பாக்கி இருக்குது, அதை நீங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டாராம். அந்த படத்துல எல்லாத்தையுமே நடிச்சு முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிடுவாராம். ஆனா இதுக்கப்புறம் தான் அவர் வந்து மற்றவங்களை வந்து அலைய விடுவாராம். என்னன்னா, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டப்பிங் பேசுறதுக்கு வந்து கூப்பிடுவாங்களாம். அப்போ வந்து அவர் நல்லா தான் இருப்பாராம். ஆனா குரல் வந்து சரியில்லாத மாதிரி, என்னப்பா உனக்கு பிரச்சனை, எனக்கு குரல் சரியில்லை, என்னால டப்பிங் பேச முடியாது அப்படின்னு சொல்லிடுவாராம். அது மட்டும் இல்லாம டப்பிங் பேசுறதுக்காக யாராவது வீட்டுக்கு கூப்பிட வந்துட்டா கூட என்ன பண்ணுவாரானா, குரலை மாத்தி பேசுவாராம். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இப்ப தொண்டை சரியில்லை, அதனால வந்து என்னால டப்பிங் பேச முடியாதுன்னு சொல்லுவாராம். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு பாக்கி வேற இருக்கு, அதை எப்போ தருவீங்கன்னு கேட்பாராம். அந்த டைம்ல யாராவது பாக்கி நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டாங்கன்னா, ஓகே என் குரல் இப்ப நல்லதா இருக்கு, வாங்க டப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். மற்றபடி காசு கொடுக்கலன்னா அந்த காசு வாங்கினதுக்கு அப்புறம் தான் டப்பிங்கே பேசுவாராம். இதனால இப்படி வந்து அவரோட விஷயத்துல அவர் கரெக்டா தான் இருப்பாரு. சம்பள பாக்கியை வந்து எந்த இடத்துலயுமே விட்டே கொடுக்க மாட்டாராம். சம்பளம் வந்து கிடைச்சா மட்டும்தான் அந்த படத்தோட முழு பணிகளையுமே பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சுவாரஸ்யமான தகவலை வந்து அவரே ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருந்தாரு. இப்படி நாகேஷ் வந்து சம்பள பாக்கி வாங்குறதுல வந்து ரொம்பவே கராரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் கூட நடிக்கும் போது சும்மா ஒரு இடத்துல வச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன கிளவா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசியிருக்காரு. பட் அதுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து எதுவுமே சொல்லல போல. ஏன்னா அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அதனால அவர் வந்து கிண்டலா பேசுறதுனால எதுவுமே சொல்லல போல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாகேஷை பத்தி நிறைய இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில வந்து மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.